வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 17 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,009.25 71 பிடிஎஸ் 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 2.73 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.15 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,366.12 விழுக்காடு ஆக உள்ளது. -0.12 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. புதிய வார வர்த்தகத்திற்கு முன்னதாக இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவடைந்தன. சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 78,009.25 புள்ளிகளிலும், நிஃப்டி 50 0.12 விழுக்காடு சரிந்து 24,366 புள்ளிகளிலும் கடந்த வர்த்தகத்தில் நிறைவடைந்தன. திங்கள்கிழமை சந்தை தொடங்குவதற்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் உள்ளனர். தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,440 ஆக புதிய உச்சத்திற்கு அருகில் நிறைவடைந்தது. வட்டி விகித பாதையை வர்த்தகர்கள் மதிப்பிட்டதால் தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,440 ஆக 0.06 விழுக்காடு உயர்வுடன் நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $65.36 ஆக 0.39 விழுக்காடு உயர்ந்து நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் $82.43 ஆக நிறைவடைந்த நிலையில் சமையல் எரிவாயு இலக்குகளை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு பதற்றங்களுக்கு மத்தியில் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்தியா இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $82.43 ஆக 0.04 விழுக்காடு உயர்ந்து நிறைவடைந்தது. மேம்பட்ட போர் விமான என்ஜின்களுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் கூட்டணி. பாதுகாப்பு துறையில் தற்சார்பை மேம்படுத்த இந்தியாவின் மேம்பட்ட போர் விமான என்ஜின் திட்டத்திற்காக ரிலையன்ஸ் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் இணைந்துள்ளன. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் கடந்த வர்த்தகத்தில் $1,310 ஆக 0.53 விழுக்காடு சரிந்து நிறைவடைந்தன. ஏர்டெல் ப்ரீபெய்ட் கட்டண மாற்றங்கள் சராசரி வருவாயை $12 வரை உயர்த்தக்கூடும். பாரதி ஏர்டெல் 4 ப்ரீபெய்ட் திட்டங்களை திரும்பப் பெற்றுள்ளது. இது அதன் ஒரு பயனருக்கான சராசரி வருவாயை $4 முதல் $12 வரை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பங்குகள் கடந்த வர்த்தகத்தில் 2.73 விழுக்காடு உயர்ந்து $1,992.10 ஆக நிறைவடைந்தன. முத்தூட் ஃபின்கார்ப் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 3 மடங்கு உயர்ந்து $705.48 கோடியானது. தங்க கடன் வழங்கும் முத்தூட் ஃபின்கார்ப் நிறுவனம் தனது முதலாம் காலாண்டு நிகர லாபத்தில் கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்வைக் கண்டு $705.48 கோடியை எட்டியுள்ளது. இந்நிறுவனம் $3,000 கோடி பொது பங்கீட்டிற்காக செபியிடம் வரைவு ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது. லோதா டெவலப்பர்ஸ் $24,000 கோடி மதிப்பிலான 21 வீட்டு திட்டங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளது. லோதா டெவலப்பர்ஸ் நிறுவனம் $24,000 கோடி மதிப்பிலான 21 புதிய வீட்டு திட்டங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அதன் சமீபத்திய முதலீட்டாளர் விளக்கக்காட்சியில் தெரிவித்துள்ளது. லோதா டெவலப்பர்ஸ் $24,000 கோடி மதிப்பிலான 21 வீட்டு திட்டங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளது. முக்கிய குடியிருப்பு சந்தைகளில் உள்ள வலுவான தேவையை பயன்படுத்த இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் இலக்கு வைத்துள்ளது. இந்தியாவின் $20 டிரில்லியன் பொருளாதார இலக்கை 5 வளர்ச்சி இயந்திரங்கள் திறக்கக்கூடும். 2036 ஆண்டிற்குள் இந்தியா $20 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறுவதற்கான பாதையை முக்கிய வளர்ச்சி இயந்திரங்களை மாற்றியமைப்பதன் மூலம் அடைய முடியும். உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் மாற்றம் மற்றும் உற்பத்தி ஆகியவை முக்கிய தூண்களாக நிபுணர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்றன. சந்தை திசைக்காக ஃபெடரல் நிமிடங்களையும் சில்லறை வருவாயையும் உற்றுநோக்கும் வால் ஸ்ட்ரீட். எதிர்கால வட்டி விகித பாதையை மதிப்பிடுவதற்கு புதன்கிழமை வெளியாகும் ஃபெடரல் ரிசர்வ் கூட்டத்தின் நிமிடங்களை உலகளாவிய முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். சந்தை திசைக்காக ஃபெடரல் நிமிடங்களையும் சில்லறை வருவாயையும் உற்றுநோக்கும் வால் ஸ்ட்ரீட். சில்லறை விற்பனை வருவாய் மற்றும் முக்கிய பொருளாதார தரவுகளும் இந்த வாரம் சந்தை நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகள் மீதான கூடுதல் வரிகளுக்கு எதிராக பிரிட்டனுக்கு JP மார்கன் தலைவர் எச்சரிக்கை. வங்கிகள் மீது அதிக வரிகளை விதிப்பதற்கு எதிராக பிரிட்டன் நிதியமைச்சருக்கு JP மார்கன் சேஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேமி டிமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிதி சேவைத்துறை தனது போட்டித்தன்மையை பாதுகாக்க இந்த அழுத்தத்தை அளித்து வருகிறது. FD வட்டி விகிதங்கள் $3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு.
பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,440 0.06 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,36,201 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.06 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,437.30 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $65.36 0.39 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 2,005 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.39 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $65.11 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82.43 0.04 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.04 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.40 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.42 0.02 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $93.43 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். ஆந்திர பிரதேசம் $966.50, 2,921 $50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.